ஏலம் வீடியோ தர வல்லம் நிறைய பிடிச்சிருக்கு. ஏலம் வீட்டுக்கு மீன் கொண்டு வந்துருக்காங்க. என்ன மீன்டா? முரட்டை மீன். வாங்க உங்களுக்கு மீனை காட்டுறேன் பாருங்க. அதுக்கு மிச்சமான டேஸ்ட். நீங்களும் ராஜஸ்கிரீம் சீக்கிரம் ஊத்திக்கலாம். ஜஸ்கிரீம் நீ ஃபர்ஸ்ட் பாத்துக்க மீன். நான் மீன் சாப்பிட மாட்டேங்குதுல, எப்படி எப்பெல்லாம் மீன் கொண்டு வர்றாங்கப்பா. என்னப்பா ஒத்து மீன் அறிக்கிறீங்க? அத்தாச்சி ஒரு ஆள் ஜஸ்கிரீம் தாச்சி ஒரு ஆளுக்கே காணாத. ஏன்னா ஜஸ்கிரீம் அத்தாச்சிக்கு வச்சுட்டு தானே இவர் வந்து பொரிச்சோன்னா அந்த மீன் சட்டி மோந்து பார்த்துட்டு மரிதாஸ்ல போயிடுவாப்ல. மீன் எவ்வளோ பெரிய மீன் வருங்க. இது எங்க வெள்ளத்துல வந்தது. பையப்பி பையன் போடு. என்ன பக்கத்து வீட்டு வெள்ளத்துலயே வந்தது. இது எங்க வெள்ளத்துல வந்தது. 2 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ இருக்கும். எடை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை பிடிக்கிறதே தெரியும். ஒரு 1.5 கிலோ இருக்கும் கண்டிப்பா. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா தரலை பசுந்தி. அப்படிதானே? தரலையும் பசுந்தியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும்னு கரெக்டாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைந்தின்னு சொல்லுவாங்க. பைந்தி பசுந்தி இப்படி சொல்லுவாங்க. இந்த மீன் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க சியானிச்சிக்கலாம் நம்ம புளி ரசம் வச்சு சோறு கொடுத்தோம். அந்த ரசம் அப்படியே இருக்குது. வேலையே இல்லை. டக்குன்னு இதை பொரிச்சோமா, டக்குன்னு சோத்தை கொடுத்தோமான்னு வேலையை முடிச்சோம்னா, இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பொரிச்சு சாப்பிட போகிறாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ செவலை சுரண்டிட்டு மண்டையோட பிடிச்சி நல்லா வட்ட வட்டமாக இருக்கும் இந்த மீன். நம்ம பீஸ்லாம் அழகாக போடலாம். ஸ்கேல வச்சு அளந்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீனை குறுக்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும். நேரம் வெட்டிடலாம் அப்படியே. மண்டையை தாண்டினா சர சரன்னு நேரம் வெட்டி அப்படியே நேரம் வெட்டி போலிச்சிடாது. அப்படியே நேரம் ரெண்டா அடிக்கணும்னா கையில் வெயிட் இருக்காது. கொஞ்சத்தை மட்டும் எடுத்து அப்படியே சீஸாக போட்டலாம். கடிச்சதானே கொண்டு வரலாம். நம்மளா தானே கொண்டு வரலாம். நீட்டே நம்மளத்துல வந்துருக்கோம். தங்களுக்கு நீ தான் போயிருக்கு. தங்களுக்கு ஏன்னா மீன் விட்டும்போது பக்கத்தில் இது மாதிரி ஒரு ஆளை வரோம்னு பிடிக்க சொல்லிக்கிங்க. சீவனத்தை கொடுத்தா யாரும் நமக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் சத்தக்கு 2 வீட்டில் வெட்டி போட்டுருவாங்க. மண்டே எடுத்தாச்சுல நம்ம வெயிட் கம்மியாக அதை போடு. அப்படியே அப்படியே அதான் பீஸு. நைஸாக போட்டு பீஸு காவல் மாதிரி பீஸை போட்டுருவாங்க. அது நேற்று வெட்டுனது யாரும் தெரியுமா? ஆரம்பிச்சிடறான்.
பசிக்கும். ஓடிட்டான்டா ஏலம் மேலும் கலந்து போயிட்டான் மீன் எல்லாம் ஆடுக்க போகல. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஆஞ்சி சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீன் வந்து நான் பொரிக்கப்பேன். எனக்கு மீன் ஆயிரம் கஷ்டமாக இருக்கனால ஜஸ்ட் ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொடி எடுத்துருக்கேன்னா உங்கள் மீனவன் பொரியல் மசாலா ப்ளஸ் குழம்பு மசாலா பொடி. நான் எப்போ பொரிச்சாலும் இந்த மசாலா போட்டு தான் பொரிப்பேன். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டே போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கேஸ் லைட்டு வாங்க முடியலடா. நான் சாயங்காலம் தான் அனுப்பிவிட்டோம் பார்த்தியா. அது எரிய கேஸ் லைட்டர் கூட ஆகும். அடுப்புக்கிட்ட வந்தால் தான் நம்மளுக்கு அது ஆகும். சொல்ல போனால் இதுதான் அடுப்புக்கிட்ட வந்தால் தான் கேஸ் லைட்டர் ஆகும். அடுப்புக்கிட்ட வந்தால் தான் வீட்டில் புளி இல்லைனி ஆகும், வத்தல் இல்லைனி ஆகும், கடுகு இல்லைனி ஆகும். எல்லாமே வாங்கிட்டு எங்கள் சஸ்கிரீனுக்கு வைக்கிறதுக்கு என்ன இல்லையே அப்படின்னு லாஸ்ட்டாக டிஸ்ட் போடுவான். அதோட கடைக்கு போனால் அட்டாரில் போயிடுவான். அவ்வளோதான் நம்ம விரைய வச்ச மசாலாவில் அப்படியே ஊறி மீன் உட்காந்துருக்காப்புல வச்சு நான் போய் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு குட்டி யாரும் வாங்க இல்லையா இங்கே என்ன அவனுக்கு என்னாச்சோ குறுக்கு சத்ததாக இருக்கும்ல. குறுக்கு சத்த மீனாக இருக்கும்ல ஒன்னே மாதிரி. இதே மாதிரியா இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ சத்தலாம் கற்றுக்கணும். எவ்வளோ இல்லை எரியாச்சா பூடி கொடுத்தாக்கே நல்லா வெந்திருக்கு. கண்டு கொடுக்குறேன். இவனை 1 மணி நேரமாக நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். முடியலை ஏதாவது சரி மதியம் காமெடியாக இருக்குது. மட்டும் படுக்கிறேன் அவ்வளோதான். இவனை என்ன பண்ண ஏது பண்ண எப்படி நீ சண்டைக்கு வாடா இது ஆமா டேஸ்ட் பார்த்த அப்புறம் தான் நீ எல்லாமே இதுணும். மாமா டேஸ்ட் பாருங்க உங்களுக்கு. ஆனால் சோப்பே கிடையாது. நீங்கள் சொல்லிடலாம்ல எனக்கு ஒரு மீன் மட்டும்தான் சொல்லிடலாம்ல. இல்லை இந்த ஒரு நொறுக்கு உனக்கு அந்த மீனிலே இல்லை அப்படின்றத மனசுல வச்சுன்னா மாமா கூட ஒரு நொறுக்கு தரலாம். மீனே இல்லை அப்படிலாம் நினைக்க முடியாது. நான் என்னமா பண்ணுமா இப்படி ஒரு ஆளே வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சி நாங்கள் விளாத்துறோம். ஆவி வெளியூர் போயிட்டோம்னு நினச்சிக்கிறோம். அண்ணன் வந்து வெளியூர் போயிட்டீங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். வெளியூரியா அது எப்பவும் வந்த அந்த பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. பசுந்தி மீனை சுட சுட பொறிச்சு அந்த சோத்தக்கல் பக்கத்துலேயே முன்னாள் எவ்வளோ எங்க அத்தாச்சி இன்னைக்கு பெரிய மண்டை தரமான நொறுக்கு பெரிய பசுந்தி மீனை நறுக்கி வெட்டி பொரிச்சு தந்திருக்காங்க. தட்டு உள்ளா இருக்குன்னு உங்களுக்கு நினைச்சிடக்கூடாது. தட்டு உள்ளா இருக்குன்னு உங்களுக்கு நினைச்சிடக்கூடாது. அது என்னமா சொல்லி பேச்சுக்கிற பிள்ளையா இருந்தா ஒரு எடுத்துட்டு போயிட்டே இருக்கானு. பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற ஒவ்வொரு மீனும் இன்னொருத்தவங்களுக்கு. ஆனா பசி எவ்வளவு தீரணும்ல அது இருக்குல்ல. பக்கத்துல சோறு இருக்கு. அதுவும்
அதாங்க 3 நாளைக்கு உள்ள சாப்பாடு இருக்குது, காலையில் ஆக்குன சாப்பாடு இருக்குது, மத்தியானம் ஆக்குனது இருக்குது. எது வேணும்? என்ஜாய். மீன் ரொம்ப முக்கியமான பகுதி தலை. எந்த தலையை நம்ம ஒதுக்கிறோமோ அந்த தலை சாப்பிட்றதுக்கு சிறந்தது. எதுக்கு இந்த டைலாக்கு? அந்த தலையை எடுக்கிறதுக்கு. என்ன பொழப்புடா சுமித்ரா. அப்படியே அந்த தலையில இருக்கிற கறி நிறைய பேர் சொல்லுவாங்க தனி கறி பிடிக்குமா அது எலும்போட ஒட்டி இருக்கிற கறி பிடிக்குமானா எலும்போட ஒட்டி இருக்கிற கறி தான் நிறைய பேர் பிடிக்கும். அதே மாதிரி தான் அந்த தலையோட ஒட்டி இருக்கிற அந்த சதைக்குள்ள டேஸ்ட் அந்த தனி சதையில இருக்காது. அதான் நானும் சொல்ல வந்தேன். அதை எடுத்து அப்படியே சாப்பிடணும். வாயவே பதில் எனக்கு மண்டை சாப்பிட தெரியாது. அதனால பேசக்கூடாது. எனக்கு மண்டை சாப்பிட அண்டே ஆசைப்பட்டு எடுப்பேன். ஓரத்தில் அங்கே எடுத்து சாப்பிட்டு அவங்க முழுசா மண்டை கொடுத்துருவேன். வேணும் சாப்பிடுங்க. அங்கே நம்ம ஊர் பாட்டுக்காரன் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பரத்த இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனை நம்மளே சமைச்சு இதை பொறிச்சு வேற லெவலில் ஒரு சாப்பாடு. இதை பொறிச்சு கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் ஆர்வம் இருந்துச்சு வச்சுக்கலாம். மாமாவை சாப்பிட வைக்கணும், மச்சாவை சாப்பிட வைக்கணும்னு சொல்கிறவங்க எங்கள் டீமோட ஆர்வம். இன்னைக்கு என்ன ஒரு நிதினா, நான் வேற அழகா பசந்தையே வெட்டி கொடுத்துறேன். ஆர்டர் ரீடர்னு வந்தா ஓடிடலாம். ஓகே, நம்மளை வெட்ட வச்சுருவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அடிக்கடி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் பிடிச்சி பண்ணுங்க, விருப்பத்தோட பண்ணுங்க. இதை நம்ம வீட்டுக்காரவங்க சாப்பிட்டுட்டு ஒரு கருத்து சொல்லுன்ற ஒரு நினைப்போட ஒரு சமையல் பண்ணுங்க. அதோட சமையல் ருசி தான் வேற. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் எடுத்துட்டு போட்டா.